அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், வியாபாரம், படிப்பு அனுகூலங்கள் நிச்சயமாக பாரப்படும். காளி வழிபாடு பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உக்கிர தேவி வழிபாடு சகல விதத்தில் நன்மை. இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்களில் குறிப்பாக தொண்டை அஃபெக்ட் ஆகாமல் இருப்பது மிக மிக முக்கியம். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் இருந்தாலும் அவர்கள் தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் நன்றாக பார்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த ஒரு மனத்தோய்வு, என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ கெட்ட பேர் இருக்கிறதே என்ற நிலைமை மாறி பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் பெரிய மனிதர்களுடைய சந்தோஷமும் ப்ரமோஷனில் இருந்த ஏற்றமும் வாகன அமைப்பில் மாற்றங்களும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்தி வருவதும் பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை என்ற டக்கு என்ற அனுகூலங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலை தூரத்தில் உத்தியோகம் நிமித்தமாக எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்வது கும்பத்துக்கு பலவிதத்தில் நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். வாக்குவாதம் மட்டும் குடும்பத்திலும் வேண்டாம், வெளிவட்டாரத்திலும் வேண்டாம். ஏதாவது கேள்விகளுக்கு பதில் உங்களிடத்தில் இருந்தால் மட்டும் சொல்வதும், பிறர் விஷயத்திற்காக வக்காலத்து ஜாமீன் ஜவாப்பெல்லாம் வாங்குவது கூடவே கூடாது என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். ஆத்ம ரீதியான ஒரு சந்தோஷம் படிப்படியாக வர ஆரம்பிப்பதை கண்கூடாக சித்திரை 1ஆம் நாளிலிருந்து பார்க்கலாம்.